ஊழியம் செஞ்சிடலான்னு வந்தா இப்ப பார்த்தோன்னா சில செய்திகள் கஷ்டமா இருந்தது. அது ஒரு இடத்துல நம்மளோட இடைப்படுவார் கட்டுகிற சொல்லுவார்னா திடமா உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை உங்களை கட்டி எழுப்புவார். உங்க பொருளாதாரங்களுக்கு நான் துணையாயிருந்தோம் போ சொல்லி நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. ஞாபகம் வருது, அவர்கள் காரியம் கைகூடி அதை நான் வாசித்து வாழ்க்கையை குறித்து இவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அதனால பல லட்சம் சொல்லிட்டு இருந்து இப்ப 26 சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு அவர் அநேக தீர்க்க தரிசனங்களை நினைவார் அவர்களுக்கு. அப்ப நெகேமியா சத்துரு வந்துட்டானா சபை ஆசீர்வதிக்கப்படும். கடை திறப்புவா யாருங்க? நீங்க ஃபாரின் போங்க, ஃபாரின் அனுப்பி அவங்க முத சம்பளத்தை எடுத்துட்டு வந்து இது என்னப்பா ஆசீர்வாதமா போய் இருங்க, உங்க சம்பளத்தை ரெட்டிப்பு ஆசீர்வாதம் சீக்கிரம் புறப்பட்டு அதிகமா இருக்கு போற கையை கொண்டு இந்த சபையை உங்களுக்கு முடித்து தீர்ப்பா. பருவதமே எம்மாத்திரம் எல்லா சமபூமியா ஒன்றுமில்லாமல் போவாங்க. எல்லாம் சமபூமியா தடைகளை உடைத்து முன்னின்று நடத்துவார். உங்க சூழ்நிலையா இருக்கலாம், வாழ்க்கையா இல்ல, முன்னின்று ஊழியத்தையும் பாசமா உங்களையும் உடன் ஊழிய. அல்லேலூயா. அதனால நான் உனக்கு முன்னா போகிறேன். சமாரி அம்மா அந்த கோணல இவங்க உங்க மகளா? அதனை சினிமா படிச்சுட்டு இருந்தீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு பேரை கூட்டு வந்தீங்க, மகளை கூட்டு வராம இருக்க மாட்டீங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தெரியுதுமா ஜெராக்ஸ்? அல்லேலூயா. உங்களை வாழ அல்லேலூயா. இதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. முன்பாய் போய் சில கோணலானவர்கள்லாம் நான் சரிப்படுத்திடுறேன், நான் சரியாக்கிடுறேன்றாரு. பக்கத்துல எல்லாம் சரியாக்கிடுவேன். ஆனா நீ சிரிச்சிட்டு இருமா, துக்க முகமா இருக்காதம்மா. அல்லேலூயா. பாட்டிமா, போன வாட்டி ஒரு பாட்டிமா சொல்லுது, தம்பி நீ பேசு போல நான் ரொம்ப அழுதேன் தம்பி, என் மனசே சந்தோஷமா ஆயிடுச்சு தம்பின்னு அந்த பாட்டிமா சொன்னாங்க. சரி, ஏதோ கர்த்தர் ஏதோ கிரியை செய்யறாரு பழுக்கு. ஏன்னா வயசான பாட்டிமாவே நம்ம பிரசங்கத்தை கேட்டு அவங்க அழுதாங்கன்னா, இந்த இடத்தில் தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களை உயர்த்த போறார், இன்று முதல் ஆசீர்வதிக்க போறார். நீங்க கோடாகோடியா பெருகி போகிறீர்கள், நீங்கள் பலனடைய போகிறீர்கள், கழுகை போல சட்டைகளை அடித்து உயிரை எழுத போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஓகேவா?
சரி, இப்போ வந்திருக்கிற உங்களை குறிச்சு வார்த்தையை சொல்லிடணும். இந்த மாசம் வாக்குத்தத்தம் இந்த சபையில அதை சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு போலான்னு இருக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9, 10 யாராவது எடுத்து வாசிப்போம். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த சபையில கிரியை செய்யப்பட்டு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நெகேமியா நோக்கி புசித்து குடித்து அனுப்பு. எல்லாம் சொல்லுவோம், இந்த நாள் எல்லாம் சொல்லுவோம், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன நாளா? பரிசுத்தமான நாளா? சொல்லுங்கப்பா, ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாளா இந்த நாள்? உங்களுக்கும் பரிசுத்தமான நாள், எனக்கும் இது பரிசுத்தமான நாள். அல்லேலூயா. இந்த நாள் எந்த நாள்? பரிசுத்தமான நாள், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற நாள். அவர் ஏதோ பரிசுத்தப்படுத்த போறாருன்னா ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. சுத்திகரிப்பு நடந்தாலே அற்புதம் நடந்துருங்க. வாலிப காலத்துல முந்திரி காட்டுல போய் உட்காந்து கத்திட்டு இருப்போம். காட்டுல போய் உட்காந்து சுத்திகரி ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரியும், என் பார்வை சிந்தனை எல்லாம் கழுவி சுத்திகரியும். அப்போ இந்த கசப்பு வெறுப்பு கோபம் கழுவி சுத்திகரியும். நாங்க பேசுற கெட்ட வார்த்தையெல்லாம் கழுவி சுத்திகரியும். அப்பா கோபப்பட்டதெல்லாம் கழுவி சுத்திகரியும். இயேசுவை போல மாறணும், இயேசுவை பார்க்கணும்னு. இயேசுவை பார்க்கணுன்றதுக்காகவே காட்டுக்கு போய் எதெல்லாம் உள்ள இருக்கிற கூவ சாக்கடை எதெல்லாம் கர்மங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்க வச்சோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கதறி அழுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு இயேசுவை பார்க்கணும்ட்டு போயிட்டோம். ஒரு தம்பி கேட்டேன், இயேசுவை பாத்தியான்னு. ஆட போன வீட்டுல உட்காந்து ஜெபிச்சா கூட நல்லா ஜெபிச்சிருப்பேன். இந்த முந்திரி காட்டுல கூட்டு வந்து பாம்பு மேயுது, பூரா மேயுது, வண்டு கடிக்குது. இந்த பேர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. என்னடா அடிச்சுனா? 2 பூரா அடிச்சானா. அதுக்கு பூரானுக்கு அடக்காரதனை பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி போனா பாம்பு, அப்புறம் முந்திரி காட்டுல என்ன இருக்கும்? அதே இடத்துக்கு நம்ம போனா இவ்வளவு சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணியாடா? பாவ உணர்வு ஜெபம் பண்ணோம், சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணோம், அறிக்கை செஞ்சு ஜெபம், இயேசு ரத்தத்துல கழுவி ஜெபிச்சோம். இவ்வளவு போராடுனா கடைசி வரையிலும் இயேசுவை யாருமே பார்க்கல. சரி, வேண்டா வெறுப்புக்காக ஜெபம். ஒரு பாட்டு பாடு ஜெபம் சொல்லு. வேண்டா வெறுப்புக்காக, அறகுறையாக, திருப்தி இல்லாத ஜெபம், சோர்ந்து போன ஜெபம். சமாரியாமா, உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா ஜெபிச்சே இல்லையாமா? சோர்ந்து போய் ஜெபிச்ச ஜெபம் தான் அதிகம். அல்லேலூயா. ஒரு அம்மா 32 வருஷம் சோர்ந்து புலம்பல் ஜெபிச்சிருக்கிறாங்களாம். அது ஆண்டவர் சொல்ல பொறுப்பது தெரிஞ்சுது. அந்த அம்மா தலைமையில கை வைக்க போல, உன் ஜெபம் சந்தோஷமான ஜெபமே இல்லையாமா? இத்தனை வருஷம் நீ புலம்பிதானே ஜெபிச்சேன்னு. 32 வருஷமா ஒரு நாள் கூட நல்லா ஜெபிக்கலையான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அப்புறம் அந்த அம்மா தலைமையில கை ஜெபிச்ச பிற்பாடு அந்த சபையில நடந்த காரியம், இந்த தம்பியை வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு. வீட்டை போய் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. 2.25 கோடி கட்டிருக்கிறாங்க அம்மா வீட்டுல. அந்த வீட்டுல போனா சினிமா ஷூட்டிங் எடுக்கலாம் போல இருக்குங்க. இந்த அம்மா எப்படி இத்தனை வருஷம் புலம்பி ஜெபிச்சிருப்பாங்க? அந்த ஒரு ஜெபம் என்னை வீட்டுக்கு கூட்டு வர வச்சுட்டாங்க. அந்த பாஸ்டர், அந்த அம்மா அந்த பாஸ்டர் கூட வீட்டுக்கு கூட்டு போகல. இந்த அம்மா ஏன் திடீர்னு இந்த பாஸ்டர் கூப்பிடணும்? பிரதர் உங்களை கூப்பிடுறாங்க சொன்னா, ஐயா நீங்களும் இப்போ வரணும். எல்லாம் போய் நிக்கிறோம். உண்மை, என் வீட்டுக்காரர் மனநிலை பாதிக்கப்பட்டு 32 வருஷம் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் சந்தோஷமா ஜெபிச்சது இல்லைன்னா 32 வருஷம் புலம்பலின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அன்னைக்கு ஒரு விடுதலை கொடுத்தா. ஏனால் பரிசுத்தமான நாள். நம்ம எவ்வளவு பரிசுத்தப்படுத்தும்படி போராடுறோம். ஆனா இந்த கால வேளையில இந்த சபையை பரிசுத்தப்படுத்துகிற நாளாய் இருக்க போகுது. உங்களுக்கு இது ஒரு அற்புத நாளாய் மாறப்போகிறது. இது ஒரு விடுதலையின் நாள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்த போகிற நாளாய் மாறப்போகிறது. ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாளாய் மாறப்போகிறது. ஒரு விடுதலை நாளாய் மாறப்போகிறது. அதனால நீங்க துக்கப்பட வேண்டாம்னு சொல்ற. அந்த வசனத்தை படிங்க சார். இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போ விசாரணை என்ன வார்த்தை? அதுக்கு என்ன மொழி இப்ப இருக்கலாம்? அது என்ன அர்த்தம் சொல்லலாம்? எம்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதம்மா. இம்மாட்டுக்கும் அப்படியே கண்ணத்துல கை வச்சு கப்பல் கவுந்த மாரி இருக்காதம்மா. இப்படியே விசாரணை போட்டுட்டே இருக்காதம்மா. துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம். அல்லேலூயா. 9வது வசனமும் 10வது வசனமும் அந்த 2 வார்த்தைகள் இருக்கும். அதனால நீங்க இன்னைக்கு துக்கப்பட வேண்டாம்னு சொல்ற. பக்கத்துல சொன்னீங்க துக்கப்பட வேண்டாம்ப்பா, அழ வேண்டாமா,
அப்புறம் யோசிக்க வேண்டாமா? எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாமா? கோட்டக்காரன் பேட்டி விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைங்களா நல்லா பாட்டு பாடினீங்கம்மா. உனக்கு நெஞ்சு வெளிச்சு தானே, திக்கு திக்குன்னு தானே இருந்தது. நீ இப்படி பிடிக்கும் போதே நான் பார்த்துட்டேன். ஏன்னா எடுத்து 2 வார்த்தை பேசணும் உங்க பாஸ்டர் சொல்லும் போதுல என்ன பேசணும்? பாட்டு பாட தானே நம்மளை கூப்பிட்டாங்க. பேசுவேன். இனி இந்த இடத்துல நின்று எல்லாரும் பேசுவீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுவீங்க. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை திரளான கூட்டம் வரும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தீர்க்கும். உன் நீதி முன்னாலே செல்லும். கரங்களை தட்டி தேவனுடைய மன மகிழ்ச்சியினால் கர்த்தருக்கு நீ மகிழ்ச்சியா இருப்பதே உன் பலன். சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. சந்தோஷமா இருப்போம். பக்கத்து சந்தோஷமா இருப்போம். ஆண்டவருக்கே சந்தோஷமான நாள் என்ன உனக்கு துக்கமான நாளாக்கா? அல்லேலூயா. துக்க வீட்டுக்கு போய் யாராவது சிரிச்சிருக்கிறோமா? இல்ல கல்யாண வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் துக்கத்தோட இருப்போமா? நான் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு அம்மா போய் மொழி கொடுக்க போய் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ பேச, அந்த பொண்ணு கண்ணு தொடச்சிட்டே இருக்கு. இது இந்த அம்மா ஏதோ பேச, அந்த பொண்ணு கண்ணு தொடச்சிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும் போதே ஏன் இந்த பொண்ணு அழுவுது? மேடல கீழே இருக்கவங்களாம் பாக்குறாங்க. நேரங்கிறது போனேன், கொஞ்சம் கீழே இறங்கி வாக்கான பொண்ணு மாப்பிள்ளிட்ட போய் இப்ப என்ன சொன்னீங்க? என்ன விட்டு போறியா? நம்மலாம் எப்படி ஒன்னா குண்டு விளையாண்டோம், குளிச்சோம், காட்டுக்கு போய் மரம் வெட்டினோம், எப்படிலாம் நம்ம அடிக்கடி சண்டை பண்ணோம், எப்படிலாம் நம்ம எல்லாரையும் சபிச்சோம். ஐயோ என்னை விட்டு போறியா? ஐயோ என்னை விட்டு போறியா? கல்யாணம் பண்ணி நீ போயிட்டா இந்த ஊருக்கு யாரு இருப்பா குறை பேசுறதுக்கு? நீ நானும் வண்டியா பேசணும். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ ஓடி வந்து அங்கிருந்து நைட்டு 12 மணிக்கு ஆனாலும் ஐயோ என்னை விட்டு போயிட்டியா நீ ஏமா போய் புலம்புற? ஏமா கல்யாண வீட்டுல போய் அந்த பொண்ணை ஏமா வைக்கிற? ஒரு மனசாட்சியே இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அடம் கூடாது தானே. இன்னைக்கு ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாளா, பரிசுத்தமான நாளா. ஏக சொக்கராதிபதி அந்த பரிசுத்தத்தை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி ஐயோ சுத்த உதடு உள்ளவன், இன்னொரு தீர்க்கதரிசி ஐயோ இந்த அக்கினிக்கு முன்பா நிக்க முடியல. இன்னொரு மோசே தீர்க்கதரிசி சொல்றாரு, இது என்ன பரிசுத்தமான அக்கினி எரியுது, இந்த செடி வெந்தும் போகல, இது சாம்பலாவும் போகல, இது என்ன அற்புத காட்சியை போய் பார்க்க போறோம். நீ கிட்ட வந்தா நீ நிக்கிற இடம் பரிசுத்த. பாஸ்டர் ஐயா எனக்கு என்னமோ இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்த போறா. உங்க விசுவாசிய சில குடும்பத்துல சில சுத்திகரிப்பு நடத்த போறா. இந்த இடத்துல சில அற்புதம் நடக்க போகிறது. ஆவில நிறைந்து கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி சோத்திரம் பண்ணு. இதோட ஒரு பரிசுத்த அக்கினி தொட போகிறது. பரிசுத்த ஆவி தொட போகிறது. பரிசுத்த அக்கினி தொட போகிறது. பரிசுத்த தேவன் தொட போகிறார். தேவன் இறங்கி வருகிறார். இதோ பரலோகம் திறக்கப்பட போகிறது. தேவன் பிள்ளையே, இந்த நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீ அழாத, கவலைப்படாதம்மா, துக்கப்படாத, வேதனைப்படாத, விசாரணப்பட்டு போகாதே. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறான். உங்கள் மேல கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. சோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபிக்க சொல்றார் ஆவியானவர். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதுலே ஒரு பரிசுத்த, ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்த அக்கினி, பரிசுத்த மகிமை, பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த தொடுதல். உங்க பார்வை பரிசுத்தம், சிந்த பரிசுத்தம், சபை பரிசுத்தம், வாழ்க்கை பரிசுத்தம். வாலிப பிள்ளையே நீ பரிசுத்தம். எங்கெல்லாம் வந்து அவர் தேவன் இறங்கினாரோ அந்த இடம் முழுவதுமாய் பரிசுத்தம். சீனாய் மலையில இறங்கினார் பரிசுத்தம், கர்மேல் பர்வத்தில் இறங்கினார் பரிசுத்தம், மேல் வீட்டாரில் இறங்கினார் பரிசுத்தம். நீ எங்கெல்லாம் போகிற ஒரு பரிசுத்தம். பாஸ்டர் நீங்க எங்கெல்லாம் போறீங்கிற ஒரு அசுத்தத்துக்கு வேலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் மேல ஒரு புது பலன் இறங்குகிறது. சில அழுக்கான வஸ்திரங்களை கிழிக்கிறார், உங்களுக்குள்ள புதிய வஸ்திரத்தை போர்த்துகிறார். பரிசுத்தம் என்ற வஸ்திரம், வல்லமை என்ற வஸ்திரம். சில அசுத்த ஆவிகளை கர்த்தர் சபிக்கிறார். அசுத்த ஆவி, குடும்பத்தை பிரித்த ஆவி, மன உளைச்சலை உண்டாக்கின ஆவி, கசப்பை உண்டாக்கின ஆவி, மரணத்தை உண்டு பண்ணின ஆவி, தரித்திரத்தை உண்டு பண்ணின ஆவி, இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் நிர்மலமாக்குறார். இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தமான நாள்.
இது ஒரு அற்புத நாள். சொல்லுங்க, இது ஒரு அற்புத நாள். கர்த்தர் எனக்கு என் ஜெபத்தை கேட்கிற நாள். சொல்லுங்க, தேவன் என்னை அபிஷேகம் பண்ண போற நாள், என் ஆவியினால் நிரப்புகிற நாள், என்னை எழுப்ப போறா, நான் எழுப்பி பிரகாசிக்கிற நாள், என் தூசியை உதறிவிடுகிற நாள், என் கட்டுகளை முறிக்கிற நாள். இது சாபத்தின் நாள் அல்ல, இது ஒரு விடுதலையின் நற்செய்தி நாள். இது ஒரு அற்புத நாள். ரபா சந்தா ரபா லோஷித்வரிமானா, ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய அடையாளம் நடக்கிறது. நெகேமியா 8:9-10 படி இந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில அருள் செய்வார். அதனால நீங்க துக்கப்பட வேண்டாம். அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க என்ன செய்யக்கூடாதா? துக்கப்படாதப்பா. அல்லேலூயா. துக்கப்படாதப்பா. அழ வேண்டாம், விசாரப்பட்டு போக வேண்டாம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்க பலன். சில மகிழ்ச்சியின் ஆவி இறங்க போகிறது, சில ஒடுங்கின் ஆவி ஓட போகிறது, துயரத்தின் ஆவி ஓட போகிறது. நம்மளை பின்தொடர்ந்து வந்த சில சாபத்தின் கிரியைகள் இந்த அதிக காலங்களிலே கர்த்தர் நிர்மூலமாக்குறார். கரங்களை தட்டி சில சாபம், சில சூனியம், சில போராட்டம், சில விக்கிரகங்கள், சில கிரியைகள், சில பலவீனப்படுத்தின ஆவிகள், அசுத்தாவிகள், தேவையில்லாத ஐக்கியங்களை கர்த்தர் இன்றைக்கு சபிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு சபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்க மேல ஒரு சந்தோஷத்தின் ஆவி இறங்குறது, உங்க மேல ஒரு மகிழ்ச்சியின் ஆவி, இல்ல ஒரு சமாதானத்தின் ஆவி. அதனால சில ஒடுங்கின ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு வேலை கிடையாது. சோ ஆண்டவர் இந்த நாளில் உங்களை கர்த்தர் இப்படிதான் சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என் கூட ஊழியம் செய்தார். இதே ஏஜி சபையில பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் வால்டர். பிசாசம் அவரை மேலாம் துரத்தி நான் பார்த்ததே கிடையாது, பார்த்தாவே கதரும். அவர் துரத்தின பிசாசு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த ஒரு மனுஷன். அப்படியே நீங்க ஏதாவது ஒரு கஷ்டம் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அழுவாரு, அப்படியே அழுவாரு. அந்த ஆத்மா பாரமே அவ்வளவு அவருக்கு பார்த்துதான் அந்த ஆத்மா பாரம் ஒரு விடுதலை ஊழியெல்லாம் எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டோம் 1998 இருந்து. ஏன் அது ஆவியானவர் சொல்றாருன்னா, அப்ப இவங்க கூட ஊழியம் செய்தவர் குரு அண்ணன், நல்ல வேலை செய்தவர். இந்த தேவையில்லாத ஆலோசனை உலக மக்கள் கொடுப்பாங்க, அந்த ஆலோசனையெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஆண்டு பிள்ளைங்க கொடுக்குற ஆலோசனை தான் உங்களை வாழ வைக்கும். ஏன்னா உலக மக்கள் கொடுக்குற ஆலோசனை சுயநலம் இருக்கும், அது உங்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா உங்களை விபரீதமா கொண்டு போயிடும். அதனால உலக மக்கள் சொல்ற ஆலோசனையே நீங்க எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யற ஆண்டவரேன்னு அப்படி சொல்லிடணும். அவரு பாருங்க, கடைசியில 4 மாடு வாங்கி பண்ண வைன்னு சொல்ல இருந்த காசெல்லாம் மாடு வச்சு கொண்டு வந்து பால் கறந்து செய்ய எல்லாமே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு எங்களை சந்திக்க வராரு. நாங்க டெய்லர் கடையில் உட்காந்து தச்சிட்டு இருக்கிறோம், எங்க சொந்த கடை. எங்க அண்ணன் சஃபாரி ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் சஃபாரி தச்சிட்டு இருக்கிறேன். குரு அண்ணன் நிக்கிறாரு, என்னன்னா எப்படி இருக்கிறீங்கன்னு. அதான் இப்படிலாம் ஆயிடுச்சு தம்பி. 17 லட்சம் கடனோட எங்களை சந்திச்சார். எங்களை சந்திக்கிற மக்கள்லாம் நல்லா வாழ்ந்து கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க, இல்ல ஒண்ணுமே உயர்த்த முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களை எங்கள்கிட்ட கொண்டு வருவார் ஆண்டவர். அவங்களுக்கு நாங்க உண்மையா ஜெபிக்க சொல்லுவார், அவங்களுக்கு உண்மையா ஜெபிச்சு அவங்களுக்காக உண்மையாய் கதற சொல்லுவார். அது 6 மாசமா இருக்கலாம், போன்ல டெய்லியும் ஜெபமா இருக்கலாம், அது 7 வருஷம் கூட ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறோம். அவங்க உயர்த்தி ஆசீர்வதிக்காத விரல எங்கள்கிட்ட இருந்து அவங்களை பிரிக்கவே மாட்டார் ஆண்டவர். அவங்க நல்லபடியா ஆசீர்வச்ச பிற்பாடே போதும், இப்ப அடுத்த காரியத்துக்கு கொண்டு போயிடுவார். 17 லட்சம் என்னென்ன குரு அண்ணன் இப்படி ஒரு ஆலோசனைக்கு சொன்னாங்க, தப்பாயிருச்சு, பால் பண்ண வச்சேன், மாடுலாம் செத்து போச்சு, நம்ம ஊர் வெயிலுக்கு அந்த மாடு ஒத்து வரல, அது எங்க இருந்து கொண்டு வந்தாங்களாம். எல்லாமே போய் ஒரு கையில ஒரு 50 ரூபா கொடுத்து போய் பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்து டீ போட்டு குடிங்க, நைட்டு ஜபத்துக்கு வரேன். மற்ற சபை இருந்தா கூட அந்த போய் உக்காந்து ஜெபிக்க போல ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஜெபிச்சுட்டே இருப்போம். காட்டுல போய் உக்காந்து குரு அண்ணனை உட்கார வச்சு நானும் எங்க அண்ணன் ராஜேஷ், வீரமணி, குமார், யூதா, வில்சன் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஊழியம் செய்தவங்களை ஆண்டவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்களை எழுப்பிடுவார், அவங்களை ஆசீர்வதிச்சிருவார். அதனாலதான் நீங்க ஊழியம் செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாம். அந்த அன்னைக்கு அந்த அஸ்திபாரம் போடும் முதல்ல இந்த நீங்கெல்லாம் செஞ்ச ஊழியத்தை பார்க்க போல ஆச்சரியமா இருந்து, இந்த பிள்ளைலாம் எங்க அந்த பாப்பாலாம் எடுத்து சிமெண்ட் தூக்கிட்டு கொடுத்து செங்கலை கொடுத்து பார்த்து இந்த வெயில்ல எனக்கா மண்டையே சூடு ஏறி போச்சு. நான் இங்க உக்காந்துட்டேன்,
எனக்கு வெயில் அப்படியே 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 மானமே திறந்துட்டு வருது. நம்ம சூழ்நிலை அப்படி எவ்வளவுதான் கர்ச்சிப்பு கட்டுறதுங்க. நீங்க வந்து பார்த்தா அந்த பிள்ளைங்கள்லாம் ஊழியம் செய்யறீங்க, நீங்களாம் நல்லா ஊழியம் செய்யறீங்க, நீங்க நல்லா வாழ்வீங்க. ஏன்னா ஊழியம் செய்யறவங்களை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. அதனால நீங்க எவ்வளவு உயர்வுக்கு போனாலும், காலேஜ் படிப்பு முடிஞ்சு நீ வேற எங்க போனாலும், திருமணம் பண்ணிட்டு நீங்க எங்க போனாலும் சரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற அந்த காரியத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது. என்னப்பா கரெக்டு தானே? இல்ல இன்னைக்கு பாருங்க, கடை திறப்பு விழால வந்து நீங்க தம்பி சாட்சி சொன்ன காரியம், அந்த கடையை நேற்று வரும்போதுல சும்மா பார்த்தேன், இந்த தோடு இதெல்லாம் வச்சு அழகாக அடிக்கிட்டு இருந்தாங்க. யாரு கடைன்னு தெரியல எனக்கு, தம்பிங்க அடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு பார்க்க போல இன்னைக்கு ஒரு சொந்த கடை வச்சு செய்யறாரு. அதனால என்ன சொல்ல விரும்புறாரு ஆண்டவர்? என் வல்லமை புறப்படும். இத செய்தியுடைய தலைப்பு, என் வல்லமை புறப்படும். அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை காலகாலத்திற்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை. பல தலைமுறைகளை மாற்றி அமைத்தது, பல நாடுகளை அசைத்து போட்ட வல்லமை உண்டு. அது பரிசுத்த ஆவியின் வல்லமையும், இயேசு கிறிஸ்துவ கிட்ட இருந்து புறப்பட்ட வல்லமையும், அது தேவனுடைய வார்த்தையை பேசும் போதிலும், ஜெபிக்கும் போதிலும், பாடி ஆராதிக்கும் போதிலும் தேசத்தை மாற்றி போட்ட வல்லமை உன் தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்தும். சாபமாய் போன சூழ்நிலையை மாற்றும். பல லட்சங்களை கொண்டு வந்து உன் கைக்கு கொடுக்கும். ₹1 கடன் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இங்க இருக்கிற விசுவாசிகளுடைய தலைமுறை மாறும். ₹1 கடன் இல்ல. இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த சபைக்கு வந்தது நிமித்தம் அதை அவர் சொல்ல வைப்பார், அப்படியே வாழ வைப்பார். குருவனை உட்கார வச்சு ஜெபிச்சா கடங்காரனுக்கு பயந்துட்டு காட்டுல போய் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அந்த கடங்காரன் தேடுன்னு தேடுறான். கடைசியில இந்த ஹீரோ ஸ்டைலர் கடையில தான் இந்த 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க. அவங்கள்ட்ட தான் இப்போ 1 மாசமா போயிட்டு வராருன்னு கடங்காரங்கள்லாம் கடைக்கு வந்துட்டாங்க. எங்க அந்த குரு, அந்த குரு? என்கிட்ட 4 லட்சம் வாங்கிட்டான், என்கிட்ட 3 லட்சம் வாங்கிட்டான், 12 பவுன் அடமானம் வச்சுட்டான், எங்க அந்த குருன்னு? போன் வருது, குருன்னு கடைக்கு வராதண்ணே, நீ காட்டிலே இரு, எல்லாம் வந்து உங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு அழுகுற. நேர காட்டுக்கு போய் ஜெபம் பண்றோம். 1 நாள் 2 நாள், 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வரையிலும் ஜெபம், டெய்லி ஜெபம், போன்ல ஜெபம் பண்ணுவோம். காலைல 4 மணிக்கு எழுஞ்சி, குருன்னு என்ன பண்றீங்க? தூக்கம் வராம உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா, எங்கேயாவது ஓடிடலாமா நினைக்கிறோம். ஓடாதண்ணே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குறிச்சு தீர்க்க தரிசன வார்த்தை வந்துட்டே இருக்கு. ஒரு தீர்க்க தரிசன வல்லமை வார்த்தை வரும் பொழுதுல உங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்துக்கு சம்மந்தமே இருக்காது. தீர்க்க தரிசன வார்த்தை ஜெனித் பாஸ்டர் மூலம் உங்க கூட பேசுறாருன்னா அதுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் 1% கூட ஒத்து வராது. அப்படி தலையில இருக்கும் பிரதர். எல்லாம் எப்படி நிறைவேறும்னா அந்த வார்த்தை வராத வரலும் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த தீர்க்க தரிசன வல்லமை வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா இந்த வார்த்தை வெறுமையா வராது, நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்ற அடையாளம் நடக்கும். அதனாலதான் தீர்க்க தரிசிகள் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வருதா, ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வார்த்தை வருதா எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, என் வல்லமை உன்னை நடத்தும், என் வல்லமை உன்னை ஆசீர்வதிக்கும். அது தீர்க்க தரிசன வல்லமையா இருக்கலாம், ஜெபிக்கிற வல்லமையா இருக்கலாம், ஊழியத்துக்கு ஒரு வல்லமை வேணும், இந்த சரீரத்திற்கு வல்லமை வேணும், வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு ஞானத்தின் வல்லமை வேணும், அறிய உணர்த்துகிற அபிஷேகம் வேணும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அந்த வல்லமையை புறப்பட செய்ய போகிறார். 17 லட்சம் உள்ள ஒரு மனுஷனை உட்கார வச்சு என்ன ஜெபம் பண்ணா சரியாயிடுமா? நீ சொல்லு தங்கச்சி. 1 லட்சம் 2 லட்சம்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பாதி விசுவாசம் இருக்கும், பாதி ஏதாவது பார்த்து பாரு ஏதாவது ஒண்ணு வாங்கி செஞ்சிடலாம். ஆனா 17 லட்சம்னா எங்க போறதுங்க? ஒன்னும் பண்ண முடியாது, வீட்டை மூடிட்டு ஊரை விட்டு போக வேண்டியதான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய சத்தம் வருது, இவரை நான் உயர்த்த போறேன், இவரை ஆசீர்வதிக்க போறேன், இவரை எழுப்ப போறேன், ₹1 கடை இல்லாம இவர் வாழ வைக்க போறா, உளுந்தூர்பேட்ல சொந்த வீடு வாங்க போறா, சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட போறாருன்னா இதெல்லாம் நம்புறதா? இது பக்கத்துல சொல்லுங்க, எதைதான் நம்புறதுங்க? நம்பிதான் ஆகணும். அவருக்கா கை தட்டுவோம். கர்த்தர் இப்பதான் இறங்குறாரு. அல்லேலூயா. பேசுறாரு ஆண்டவரே, நம்பிதானே ஆகணும். காலைல படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்தேன், அண்ணன் படிக்கட்டுல உட்காந்து இருந்தாரு, யாரோ ஒருத்தர் உட்காந்து இருக்காரு போலுக்கு நான் நினைச்சிட்டேன். கடைசியில இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்பிதான் ஆகணும். நீ நம்பணும். வார்த்தை சாதாரணமானது இல்ல, உருவாக்கிடும் அற்புதத்தை.
எப்படி தெரியுமா ஆசீர்வாதம்? 3 மாசத்துக்கு முன்ன வீடு கட்டி திறப்பு விழா குரு அண்ணன் பண்ணும் முதல்ல அதே ஏஜி சபை பாஸ்டர், விருத்தாசலத்தில் இருக்கிற ஏஜி சர்ச் பாஸ்டர் திருப்பூரும் தலைங்க முதல்ல ஒரு சாதாரண வண்டியில வந்து இறங்கி ஒரு சேர்ல உட்காரும் முதல்ல குரு அண்ணன் ஓடி வந்து கட்டி அணைச்சி, உங்களுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன், நீங்க வரணும்னு, வாங்க வாங்க ஐயா, இவர் தான் என்னை காட்டில் உட்கார வச்சு 17 லட்சம் ஜப கடனா இருக்கும் முதல்ல எனக்கு ஜபம் பண்ணவரு, உங்களெல்லாம் உயர்த்துவார்னு சொன்னாரு. எனக்கு நம்பவே தெரியல. ஒரு குருடனை இப்படி போன்னு சொன்னா போய் தானே ஆகணும், அது குழி இருந்தாலும் உழுந்துதான் ஆகணும். நான் குருடனா இருக்கும்பொழுது இவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அன்னைக்கு என் கண்ணு திறக்கப்படல. இன்னைக்கு பாருங்க இவங்க தான் சொல்லி என்னை உட்கார வச்சு எங்க பிரதருக்கு ஒரு 1/4 மணி நேரம் பேச கொடுங்கன்னு. அந்த 1/4 மணி நேரத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு நான் பண்ண ஜபம், காட்டுல உட்காந்து பண்ண ஜபம்லாம் சொல்லி இவருக்கு எப்படிலாம் ஃபாரின் அனுப்பணும், ஃபாரின்ல அனுப்பி 55,000 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு 1.25 லட்சம் சம்பளம், 17 லட்சம் கடனை அடைச்சி 2.25 சென்ட் ஒரு இடத்த வாங்கி அழகான ஒரு வீட்டை கட்டி, வாங்க வாங்க இந்த வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் ஏன்னா பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் வந்து சாதாரண ஊழியக்காரங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்படிதான், அது ஏன்னா அது அவங்க லெவல்ல அப்படி இருக்கணும். அதனால தப்பாலாம் நான் சொல்லலை. அவங்க முன்னாடி போய் உட்கார வச்சு நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்த எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி, உலகத்துல இப்படிதான் பணக்காரனா ஆகி பிச்சைக்காரன் ஆயிட்டா அவன் எழுத முடியாது, அதனாலதான் அவன் செத்துருவான். ஆனா ஒரு தரித்திரவனா ஆகி பணக்காரன் ஆக்க வைக்கவும் இந்த உலகத்துல முடியாது. ஆனா என் தேவன் எந்த சூழ்நிலை ஆனாலும் உன் காலத்தை சமயம் மாற்றுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். சின்னவன் 1000 மாறுவான், சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்று எல்லா கடனையும் அடைத்து சொந்த வீட்டை கட்டி, அதுல நான் ஒரு சாட்சி சொன்னது என் மனசு ரொம்ப சந்தோஷம். குரு நான் ஆசீர்வதிச்சு வச்சிங்கன்னா, இல்ல இல்ல நான் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு அவர் என்னை கனப்படுத்தி வெளில வந்து என்னை வழி அனுப்பி வச்சு நினைச்சு பார்த்தேன். என்ன பெஞ்சமின் அன்னைக்கு உக்காந்து ஆவில நிறைஞ்சு சொன்ன வார்த்தையெல்லாம் நீயே நம்பல தானே அப்படின்னு என் மனசாட்சி சொல்லுது. ஆமா, அது வெளில தெரியாது. ஆனா சொல்றவங்களுக்கு ஐயோ என்ன அந்த தம்பி வல்லமையா பேசிட்டு போயிட்டான்னு. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா நான் பஸ்ல போகும்போது யோசிப்பேன், என்ன நம்ம பேசணும், இன்னும் என் மனசாட்சி பேசும், இதெல்லாம் நடக்கணும்னு நீ பேசினியா பெஞ்சமின்னு? தெரியாத ஆண்டவரே, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு பேசுங்க, தெரியாத ஆண்டவரே. அப்ப 32 வருஷம் உன் ஜபம் புலம்புல் ஜபமா இருந்துன்னு அந்த பாண்டிச்சேரி அந்த அம்மா வீட்டுல போய் நின்னா 2.25 கோடிக்கு வீட்டை கட்டணும், எல்லாம் மரமா இருக்கு, தேக்கு மரமா. எந்த ஐயானா இந்த ஐயாவா ஜபம் பண்ணுன்றாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன ஜபம் பண்ணணும்? இவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல ஆண்டவரை பேசுங்கன்னா இல்ல, வார்த்தை வரலன்னா கம்புடு தான் இருக்கணும். அமைதியா இருந்தேன். ஆவியானவர் சொன்னாரு, நீ ஒன்னும் சொல்லாத, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆவியானவர் சொன்னார், நிறுத்திடாதே, நீ இயேசு குறித்து சொல்லிட்டே இரு. ஆவியானவர் அண்ணாமலை, நானும் பாஸ்டர் மனைவி, அவங்க பிள்ளைங்க, இந்த அம்மா, அவங்க மாமியார், அவங்க மகன் எல்லாம் உட்காரோம். இதே வார்த்தை தான். எத்தனை மணி நேரம் தெரியுமாமா? 1/2 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 1.25 மணி நேரம் வெறும் இயேசுவின் ரத்தம் தான். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல இயேசுவே இறங்கினார். இயேசுவின் பிரசனம் இறங்கினது, இயேசுவின் மனதுருக்கம் இறங்கினது. அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாய் இந்த உலகத்துல மாம்சமாய் இறங்கி வந்து உலகத்தை அசைத்து போட்டார். அற்புத அடையாளங்களை செய்தார், மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகியை தொட்டார், எல்லாவற்றையும் இயற்கையை மாற்றி போட்ட அந்த கிறிஸ்துவின் வல்லமை இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலம் உன் மூலம் இறங்கி வரும். உன்னை தொடுவோம். அவருக்கு வல்லமை பொருள்பட்டது. என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இல்ல இல்ல, என்னை தொட்டாங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவை தொட்டு கொண்டிருக்கிறீங்க, அவரை வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறீங்க. அவருக்கு வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. தேவன் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படித்தான் நடந்தது அங்க இடத்துல. 1.25 மணி நேரம் இல்லையா? அப்ப நான் சொன்னேன், ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்து நிறைய ஊழியக்காரங்க தீர்க்கதரிசி ஜபிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏதாவது சொல்லிருப்பாங்க. அதை எழுதுனேன். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம மதிக்கணும். எனக்கு முன்னாடி போன வாரம் சர்ச்சில் பாஸ்டர் மூலம் ஏதோ ஆண்டு பேசியிருப்பார்ல, அதுவும் மதிக்கணும். அப்படி கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, நாகர்கோயில இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாங்க, 2 கட்டு இருந்துதாமே, ஒரு கட்டை உடைச்சிட்டாராம், ஒரு கட்டு உடைக்க முடியாது.
அவரு பஸ் ஏறி போயிட்டாராம். ஏன் அந்த ஒரு கட்டு உடைக்க முடியாதுன்னு. என்னடா இது கட்டுன்னா என்ன கட்டுன்னு கேட்டா அந்த அம்மாவுக்கும் புரியல. அவ்வளோ நாலேஜ் உள்ளவங்க, காலேஜில் அவங்க அவ்வளோ இங்கிலீஷ்ல டீச் பண்றவங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அம்மா இந்த கட்டுன்னு சொன்னாங்களே அது என்ன கட்டுன்னு சொன்னாங்க, தெரியல ஐயா. சரி ஓகே. ஏதோ திண்டிவனத்துக்கு பக்கம் ஒரு ஊழியக்கார் வந்தாராம், உக்காந்தாராம், ஜெபம் பண்ணாராம், எல்லாரையும் பார்த்தாராம். இவருக்கு ஒன்றும் பிடிமானம் வரல, ஏன்னா இவர் மனதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா இருக்கிறாங்க எல்லாம் ஜெபிச்சு கட்டுக்க பார்த்தாரு. தனியா வந்து சொன்னாராம், உன் மாமியார் செத்தவன் இவர் நல்லா வாருன்னு. அடப்பாவி, அப்ப இயேசு சிலுவையில மறிச்சது வீணா போச்சா? யார் மாமியார்னா அந்த ஐயாவுடைய அம்மாவா? அந்த ஐயாவுடைய மனைவி கிட்ட போய் தனியா உங்க மாமான்னு சொல்லி பேசி, எனக்கு என்னமோ உங்க மாமியார் மேலதான் டவுட் ஆயிருக்கு, உங்க மாமியார் செத்தாதான் இவர் நல்லா வாருன்னு. சரி உங்க எங்கம்மா அந்த மாமியார் எங்கன்னு போனா, அவங்க இன்னைக்கா நாளைக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 80 வயசு தோல்லாம் சுருங்கி போய். சரி எனக்கு குழப்பம் ஆகி போச்சு. ஆனா அந்த தாயார் மேல கை வைக்கும் முதல்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்ட, உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்ட, அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்த உன்னை நான் வழி நடத்துவேன், உன் இருதயம் கலங்காது இருக்கட்டுமா, உன் பிள்ளைக்கு இப்படி போச்சுன்னு நீ கவலைப்படாத, உன் பிள்ளைய நான் அற்புதமாய் செய்வேன், அதை நீ பாப்பன்னு ஆண்டவர் பேசுற. நான் சொன்னேன், ஏம்மா அந்த ஊழியக்காரர் போன் நம்பர் கொடுமான்னு, நம்ம பேசுறோம், அது என்னதான் இருந்தான்னு கேட்டுப்போமேன்னு. போன் நம்பர் கொடுத்தாங்க. ஐயா ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பாண்டிச்சேரியில இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வந்தீங்களா? ஆமா நான் வந்தேன். இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னீங்களா? ஆமா. அது அந்த மாமியார் செத்தாதான் இந்த ஐயாவுக்கு நல்லா ஆகும்னு ஆண்டவர் சொன்னாரா ஐயான்னு கேட்டேன். உண்மையிலுமே பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா? தேவ சத்தத்தை கேட்டு சொன்னீங்களா? இல்ல ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டீங்களா? தெரியாம சொல்லிட்டீங்களா ஐயா? இப்படியே கேட்டுட்டு இருந்தேன். தெரியாம சொல்லிட்டீங்களா? நான் சொன்னேன், இப்படி செய்யறதுக்கு ஒண்ணு செய்யலாம் ஐயா, நீங்கள் நானும் போய் பிச்சை எடுக்கலாம். நான் அப்படியே தான் சொன்னேன். எதுக்கு வாழ்க்கை கஷ்டப்படுறோம்? தேவ பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் ஆகி போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆவி இந்த ஆவி சர்ப்பத்தின் ஆவி இந்த சாபனம் ஏன் சொல்லணும்? அவங்களும் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு காணிக்கைக்காக ஒரு காசுக்காக ஐயா ஏதோ ஒரு மட்டமான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதனாலதானே தீர்க்க தரிசனம்னாவே எல்லா சபையும் வேணான்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான தீர்க்க தரிசிகளை ஜனங்க தேடுறாங்களே, உண்மையான தேவ மனிதர்கள், ஆத்மாக்களுக்கு அழுது விசுவாசிக்க அழுது ஜெபிக்கிற ஊழியர்களை ஜனங்க தேடுறாங்களே, இந்த உலகம் தேடுது. ஏங்க ஐயா அது மாதிரி சொன்னீங்க? உண்மையிலுமே அந்த மாமியார் சாகணுமா? நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்க ஐயா? நான் சொன்னேன், ஒரு காலத்துல நீங்க பிச்சை தானே எடுத்தீங்க என்ன? ஆமா, ஏதோ உங்களை ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணிட்டாருன்றதுனால இத்தனை வருஷம் வந்துட்டுன்றதுனால மறந்துடாதீங்க, இப்படி ஒரு ஊழியை நீங்க நீ சாவர வரையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். அதோட முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதோட பிளாக் லிஸ்ட்ல போட்டு விட்டேன். ஏன் இதை தெரியுங்களா? கர்த்தருடைய வல்லமை சாதாரணமானது இல்லை. அல்லேலூயா. எப்படி இது அற்புதம், எப்படி இந்த வல்லமை வெளிப்படும், எப்படி கர்த்தர் செய்யறா? லூக்கா 5:17 அப்போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை, அல்லேலூயா சொல்லுங்க, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை வெளிப்படுறதா? லூக்கா 5:17 அப்போஸ்தலர் 28:9-10 பிபிலி என்ற ஒரு மனுஷ ரத்த பேதியில ஜுரத்துல கிடக்கிற மெலித்தா தீவு. அந்த மெலித்தா என்ற தீவுல 224 பேர் வந்து விழுறாங்க. கப்பல் உடையுது, எல்லாம் குளிர்காயிறாங்க. விரவு பொறுக்கு போல பவுலின் ஒரு விரவு பொறுக்கு அந்த குளிர்காயிற நெருப்புல போடும் ஒரு விரியன் பாம்பு கடிச்சு தொங்குது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை சாதாரணமானதல்ல. எல்லாம் பாக்குறாங்க செத்துருவாங்கன்னு, நீ சாக மாட்டப்பா. எல்லாம் சொல்றாங்க அழிச்சிருவேன்னு, நீ அழிய மாட்ட. உன் ஊழி ஒண்ணு இல்லாம போயிடும். இல்ல, இப்பதான் உன் ஊழி எழுத போகுது. பலன் இருக்கும் போது சம்பாதிச்ச, இப்ப சம்பாதிக்க இல்ல இல்ல, இப்பதான் நீ நல்ல வேலை செய்ய போற. உன்னை உயர்த்த போறா. உன் தரித்திரம் மாற போகுது. உன் குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியலன்னு இப்ப உன்னை பார்த்து ஜனங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, உன் தெருவுக்கு நீ சாப்பாடு போட போகிற. உன் சொந்த பந்தத்தை கூட்டு உட்கார வச்சு பசியாளர்களுக்கு நீ சாப்பாடு போட்டு ஆசீர்வதிக்க போற. உன்னை உயர்த்த போறா. இல்ல, உன் வாலிப பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க, கடன் வாங்கி படிக்க வைக்கணும், பீஸ் கட்டணும். இல்ல இல்ல இல்ல, இனி நீ நல்லா படிக்க வைப்ப. உன் பிள்ளைகளுக்கு நல்லா நீ ட்ரெஸ் போடுவ. வசதி வாய்ப்பா நீங்க வாழ போறீங்க. ஏனென்றால் என் கர்த்தருடைய வல்லமை அன்று எப்படி வெளிப்பட்டதோ இன்று வெளிப்பட போகிறார்.
கரங்களை தட்டி உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை, உன்னை உயர்த்த போகிற வல்லமை, உன் தரித்திரத்தை மாற்றுகிற வல்லமை புறப்பட்டு உன்னை நிரப்ப போகிற இந்த சபையை ஆசீர்வதிக்க போகிறது. மீதியான இந்த கட்டுமான பணிகளை நடத்த போகிறதே கர்த்தருடைய வல்லமை தான். அதனாலதான் அப்போஸ்தலர் 28:9-10 பவுலே சாவ போறாங்கன்னு எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. விரியம் பாம்பு கடிச்சு தொங்குது ஜனங்க சொல்றாங்க. எனக்கு என்னமோ நுரத்தள்ளிதான் சாவான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க? எனக்கு என்னமோ வீக்கம் கொண்டுதான் சாவான்னு நினைக்கிறேன். நீங்க என்னக்கா சொல்றீங்க? இல்ல இவன் இப்படி சாக மாட்டான் அப்படி சாக மாட்டான், ஏன்னா இந்த பாம்பு கடிச்சா 2 செகண்ட்ல செத்துருவான். ஆனா கடைசியில எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பவுலுக்குள் இருந்த கிறிஸ்துவின் வல்லமை, பவுலுக்குள் இருந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, தேவனுடைய வல்லமை, அற்புத வல்லமை, மரித்தோரை ஐத்துகின்ற வழிபடை உயிரோடு எழுப்பின வல்லமை, படிப்பறிவு இல்லாத பேதன் உள்ளவர்கள் என்று பேதுரும் யோவானும் பேசுகிறத கேட்டு பிரமிப்பாகிறான். வல்லமை, அந்த வல்லமை உனக்கும் புறப்படும். அந்த வல்லமை இந்த கால வேளையில இறங்கி உங்களை தொடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மாறாத வல்லமை. அதனால்தான் அந்த அப்போஸ்தலர் 9:28 10வது வசனம் வாசிங்க. அநேக மரியாதை செய்து 9வது வசனம். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அப்பா ஹல்லேலூயா. யார் செத்துருவாங்கன்னாங்களே அந்த பவுலை தான் தீவில் இருந்த எல்லா வியாதியும் சுகமாக வச்சுட்டார். ஒருத்தர் ரத்த பேதியில கிடக்குறாங்க, அந்த தீவினுடைய சொந்தக்காரர். அது எது 8வது வசனமோ? தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர்கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதி, ஜுரம், ரத்த பேதி, ரத்தமா போகுது. வருத்தப்பட்டு கிடந்தான். வருத்தப்பட்டுன்னா மரணம் தான். பக்கத்துல சொல்லு, வருத்தப்பட்டாவே மரணம் தான். என்ன சொல்ல முடியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. வருத்தப்பட்டாவே மரணம் தான். உடம்பு சரியாதவங்கள மாரி படுத்து உட்கார வச்சுக்கிட்டு ஓன்னு அழுகாதே, அவங்களுக்கு மரணம் தான். நிறைய பேரு நீ நல்லா ஆவாங்கன்னு சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. அல்லேலூயா. மரணம் தான். பவுல் பார்த்தாரு, என்ன மரணம்? என் மரணத்தையே மாற்றி போட்டாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். பவுல் போய் ஜெபிக்கிறாரு, அங்க ஹீலிங், சுகமளிக்கிற வல்லமை, அப்புறம் அற்புதங்களை செய்கிற வல்லமை, தீவிர இருக்கிற எல்லாம் வந்து குணமாக்கப்பட்டாங்க. நான் சொன்னேன், இப்பதானே சொன்னேன். என்ன சொன்னேன்? சுகமளிக்கிற வல்லமையா? அடுத்தவாடி நீ பிரசங்கம் பண்ணிடு. அல்லேலூயா. இவர் தானே பவுலு. இவாப்பா வீடியோல உன்னை பார்க்கட்டும். இவர் தான் பவுலு. நான் சொன்னேன், நீ புரிய மாட்ட, நீ போய் ஜெனித் பாஸ் வச்சுக்க போன. அது இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. வராதுக்கு முன்னாடி எவ்வளவு கேட்டாங்க. நீ படிப்பு வேஸ்ட், நீ வேலைக்கு போனா விளைக்காது, நீ இப்படியே காட்டுக்கு போய் ஏதாவது அடிச்சு வச்சு சாப்பிட்டு போ, நீ எல்லாம் எங்க உயர்த்தப்பட போற. இது ஒரு பக்கம். இன்னொன்னு விரிய பாம்பு கடிச்சு தொங்குது வேற. அவ்வளவுதான், நீ நுரத்தள்ளி தான் சாவ போற. பவுலை பார்த்து சொல்றாங்க. இல்ல நான் என்னமோ நினைக்கிறேன், நீ இருக்கிற இதுக்கு உன் வீக்கம் 3 ஆகி போட்டுன்னு போயிடுவோம் நினைக்கிறேன். இல்ல இல்ல நான் நுரத்தள்ளி. ஆமா, அங்கே நீ செத்துருக்க வேண்டியது. என்ன பண்றது? ஜெனித் பாஸ் சர்ச்சில் வந்துதான் உன் வாழ்க்கை இப்படி போக போகுதுன்னு தலை விதி. யாராலும் மாத்த முடியும்? ஆமா, அவர் சொன்னாங்க, நீ கப்பல்ல அந்த 14 நாள் சூரியனை பார்க்காம பணம் சாப்பிடாம இருந்து அங்கே நீ செத்துக்க வேண்டியது தானே. இல்ல 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 கிடையாது, இல்ல உயர்த்தப்பட போற, ஊழியக்காரனை எழுப்ப போற, அநேகருக்கு நீ ஆசீர்வதிக்க போற. இந்த சபையில ஒரு நாள் சர்ச்சு முடிஞ்ச பிற்பாடு எல்லாருக்கும் நீ தான் சாப்பாடு கொடுக்க போற. இது புது சர்ச்சில் நடக்குமோ இல்ல இந்த சர்ச்சில் நடக்குமோ தெரியல, ஆனா நடந்துதான் ஆகணும். அல்லேலூயா. என்ன விசேஷம் இன்னைக்கு? தம்பி தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் நேற்று சொல்லிட்டாரு. சமைச்சு ரெடியா இருக்கு. சர்ச்சு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு பொறுமையா போங்க. அவனு ஒரு அறிவிப்பு வரும்.
அல்லேலூயா. உன் ஊர்ல இருக்க எல்லா வியாதியும் நீ தான் சுகமாக்க போற. அல்லேலூயா. இவன் ரட்சிக்கவே போட மாட்டான், திருந்த மாட்டான்னு சொல்றவனை நீ போய் பேசினா அவனை தொட வைப்பார். ஏன்னா தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகுது. அல்லேலூயா. இந்த பவுலை சாவடிக்க முடியுமா? இந்த வல்லமையை மட்டமா நினைக்க முடியுமா? இந்த வல்லமை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இது அற்பமானது நினைக்க முடியுமா? இனி உன் ஜபம் அற்பமானது இல்ல, உன்னுடைய வாழ்க்கை அற்பமானது இல்ல, இப்ப நீ செய்யற வேலை அற்பமானது இல்ல. இதை விட பல மடங்கான சம்பளத்தை நீ வாங்குவாய். ஒரு அனுபவத்துக்காக தான் இப்ப நீ வேலை செய்யற கம்பெனில கொண்டு போயிருக்கிறா. அங்க 2 பேர் 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்வ, 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை கூட நீ ஒரு நாள செய்வ. ஒடுக்கிற மாதிரி உன்னை செய்ய வைப்பாங்க, நீ சகிப்ப. ஆனா அந்த கம்பெனிக்கு முழுவதும் இருக்க மாட்ட. இதை விட வேற லெவல்ல கொண்டு போய் நிறுத்துவதற்கு உன்னை உடைத்து உருவாக்கி உன்னை சகிக்க வைத்து உன்னை ஞானவானாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவனாய் உன்னை மாத்திரமல்ல இந்த சத்தத்தை கேட்கிற உன்னையும் செய்வார். அல்லேலூயா. இப்ப உட்காந்துக்கோ. மைக்கை கையில கொடுக்க வந்தவனுக்கு இவ்வளவு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்பப்போ வெளியே வந்துட்டு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 20:30 நினைக்கிறேன். யோவான் 20:30 ஒரு வசனம் இருக்கு. கரெக்டா டைம் ஆயிடுச்சோ? சரி சரி. அல்லேலூயா. யோவான் 20:30. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். எந்த வசனத்தை படிச்சியோ மகளே? இந்த வேதத்தில் உள்ள அற்புதம் நடந்தா போதும் நினைச்சே? இல்ல இல்ல, இந்த வேதத்தில் இல்லாத அநேக அற்புதங்களை சீஷருக்கு முன்பாக கர்த்தர் செய்வார் என்றால் இந்த 2000 வருஷம் கழித்து இனி நீ அறியாத அற்புதங்கள் நடக்கும். மேக போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். நீ விசுவாசிக்கிறதுனால் தேவ மகிமையை காண செய்ய போகிறோம். உன் விசுவாசத்தினால் அடையாளங்களும் அற்புதம் நடப்பிக்க போகுது. அல்லேலூயா. அதுதான் வேதத்தில் இல்லாத அநேக அற்புதங்களை செய்து காமிச்சாராம். ஆனா அது வேதத்துல இல்லையா? ஏங்க பக்கத்து சொல்ல, அது ஏன் வேதத்துல எழுதி வைக்கல? ஏமா எவ்வளவு அற்புதம் தான் எழுதி வைக்க முடியும்? இந்த அற்புதத்தை படிச்சு முடிக்கிறது ஆயுசு காலம் போகுது. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இந்த வேத புத்தகத்துல இல்லாத அற்புதங்களை சீஷர்களுக்கு மாத்திரம் செஞ்சு காமிச்சார்னா அந்த சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், வா என் வல்லமையினால் உன்னை நிரப்பருன்னு சொல்லி லூக்கா 9:1 எடுத்து வாசிப்போம். இன்னைக்கு இந்த வல்லமையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து, சரிங்க இப்ப யார் சீஷரு? நீங்க தான் இப்ப சொல்லணும், ஏன்னா உங்க வாயிலிருந்து தான் சில உத்தரவு வரப்போகுது. யாரு இங்க சீஷரு? நாம எல்லாரும் பாருங்க. பிரிச்சே பேசல அந்த அம்மா. இனி அநேக பிரிஞ்சு போன குடும்பம் மூலம் சேர்க்கப்படுமா? தைரியமா பைபிள் எடுத்துட்டு போ. 4 பேர் என்ன கேட்டாலும் யோசிக்காதம்மா. உனக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலாம், அற்புதம் நடக்கல. எனக்கு நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன? நானே பெரிய அற்புதம் தான். பக்கத்துல சொல்லு, உனக்கு அற்புதம் நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன? அதாவது வீடியோ இருக்கிறதுனால நாங்க வர முடியல. அல்லேலூயா. பிரதர், உங்களுக்கு அற்புதம் நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன? நீயே அற்புதம் தானம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்ற அடையாளம் இன்னிலிருந்து ஆசீர்வதிக்க போறார். அந்த வசனம் சொல்லுமா, இன்னொரு வாட்டி படிமா. 12 சிஷ்யர்கள். ஏமா விசுவாசியா நீங்க? இல்ல. நீங்க விசுவாசியா? இல்ல. நீங்க விசுவாசியா? இல்ல. இப்ப எல்லாரும் சிஷ்யர். இப்பதான் வல்லமை வெளிப்பட போகுது. ஆயத்தம் ஆயிடுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க வீட்டுல இருந்து வர்றதும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்கு போறதும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பைபிள பதங்க வச்சுட்டு போன காலங்கள்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீ புறப்பட்டு போ. இயேசு தன்னுடைய சிஷ்யர்களை வரவழைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி, இந்தா போய் பிசாச துரத்து. எதுமா உன்னை துரத்துது? அல்லேலூயா. எதுமா துரத்துது? என்ன துரத்துது உன்னை? இனி எதுவுமே உன்னை துரத்தாது. அல்லேலூயா. அதே கிராமத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். திரைப்படம் ஊழியம் 4 ரோடு மோகனையில தான் ஊழியம் நடந்துட்டு இருக்கு. திரைப்படம் ஊழியம் முடிஞ்சிருச்சு. கடைசியில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன், யார் வாங்க
பிசாசு கட்டா, சூனிய கட்டா, சாபமா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு உண்மையிலுமே பிசாசு பிடிச்சவங்க 4 பேர் வந்துட்டாங்க. நம்ம சும்மா சொன்னோம், அது இந்த சத்தத்தை கேட்டு வருது. நீ தானே கூப்பிட்டாதான் வந்தான்னு வேற சொல்லுது. அது நம்மளுக்கு மரியாதை தான் கொடுக்குது. சில பிசாசு தான் மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. டாய் நான் போக மாட்டேன்டான்னு. அப்புறம் நமக்கு ரோஷம் வருது, ஊர்ல தான் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பிசாசு கூட நம்மளை வாடா போறான்னு. ஆண்டவரே, இதுதான் என் மதிப்பு மரியாதையா? உங்க வல்லமா இருந்தா என்ன போய் வாடா போறான்னு பேசுமா? அது சொல்லிட்டு நீ வாடா போடா பேசுற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன் போலக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் அதை நம்ம வேற வழி பண்ணிட்டோம். அது வேற வழி. அது போறேன்னு சொல்லி நீ போகவே கூடாதுன்னு அரைமாற நான் நிக்க வச்சு, அப்புறம் நான் தான் போறேன்னு சொல்றேன், விட்டுற வேண்டியதானே? இரு இயேசு நாமத்தில் நீ போனா எனக்கு ஊழியம் கிடையாது. இருக்கிறதே நீ ஒரு ஆள் தான் வந்திருக்கிற. அது இல்லையா, உன்னை வச்சுதான் ஊழியம் செய்ய போறேன்னு மையானூர் கிராமத்துல ஊழியம் செய்யலையா? சரி, இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு போ. ஐயோ, இயேசுன்னு சொல்லாத, இப்பதான் என் உடம்பு எரியுது. சரி, இயேசுதான் உண்மையான தெய்வம், அப்ப இங்க கோயில்லாம் கட்டி கும்பிடுறாங்களே, இதெல்லாம் என்னன்னு வேற சொல்லிட்டு போன்னு. நானா கட்டி கும்பிட சொன்னேன்? இவனுங்களே கட்டுறானுங்க, இவனுங்களாலே எடிக்கிறானுங்க. நான் எங்க கட்ட சொன்னேன்? நான் போயிடுறேன்னு. சரி, நம்ம 3 நாள்ல இந்த அம்மாவை சாவடிச்சிருன்னு சொன்னேன். நான் எங்க இதுக்கு மேல சொல்ல போறேன்? இந்த அம்மா சாவார் வரலையும் நீ வரக்கூடாது. இயேசு நாமத்துல எங்க வந்து அங்கே போ. அங்க போனா அந்த கோட்டை பாயை போய் அடிச்சிருச்சு. ஏன்னா நான் சொன்னேன், அந்த பாய் ஒண்ணு இதுக்கு மேல சூனியமே செய்யக்கூடாது. ஒண்ணு அவன் ரசிக்கப்படணும், இல்ல அவன் பச்சிக்கப்படணும். அவனால காசு வேண்டிய எத்தனை குடும்பம் அழிக்கிறான் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லி அனுப்புனா அடிச்சிச்சு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வல்லமை இருக்கு. சொல்லு பாக்க, வல்லமை இருக்கு, வார்த்தை இருக்கு, தரிசனம் இருக்கு, வெளிப்பாசு இருக்காரு, வாசமா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வல்லமை இங்க வந்திருக்கிறாங்க. மறுபடியும் இவங்க இந்த ஊரை விட்டு போயிடலாம் நினைச்சாங்க. வல்லமை விடுமா? பொட்டிச்சு எடுத்துட்டு வந்து 1 சென்ட் இடம் இல்லாம இருந்த இவங்களுக்கு இது எத்தனை சென்ட் கையா? 11 சென்ட். இது ஆரம்பம் தான். இனி பல ஏக்கர் கிடக்குது. அதெல்லாம் வரப்போகுது. ஒரு பத்திரம் எடுத்து வந்து கொடுக்க போறாங்க உங்க பாசுகிட்ட. ஒரு செக் எடுத்து வந்து கொடுக்க போறாங்க. நீங்க எல்லாம் சொல்லுங்க, பாசையா செக் வரப்போகுது. அது கண்டிப்பா செல்லும். செல்லாத செக்க எனக்கு காணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வாழ்க்கையில முதல் முறையா காணிக்க கொடுத்தது செக்கு. பெரிய கவரு எடுத்து பார்த்தோம். அப்பா, இது எடுத்து பேங்க்ல கொடுத்தா செல்லால. இதுல வேற மதிப்பு மரியாதையோட கூட உடன் ஊழியர்களை கூட்டு போறேன். செக்க கொடுத்துருக்காங்க. நான் எப்படி ஆண்டு எனக்கு உயரத்துல இருப்பார். சென்னையில கொடுத்துருக்காங்க. 1 மாசமா பைபிள் உட்கார வச்சு, ஐயோ தெய்வமே சோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு? 3000 ரூபாய் செக்கு. என் மனைவி ஜெபம் பண்ணுமான்னு. என் மனைவி அப்பதான் அழுது ஜெபம் பண்ணுது. மனதுக்கு ஜெபம் பண்ணுது. ஐயோ தேவனே சோத்திரம், என் வீட்டுக்காரரை உயர்த்துறீங்களேன்னு எங்க அண்ணன் காமிச்சேன். ஏய் வீரமணி பஸ் இருந்தாங்க பாரு. சூப்பர். வீரமணி தான் படிச்சவர் இல்லையா? நீ வா பேங்க் வா. பேங்க் வந்து நான் கையெழுத்து போட்டா, இது எப்போ கொடுத்தீங்க? செல்லாத செக்கை எடுத்துட்டு வந்து எங்க கொடுத்தீங்க? யாரு கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கறான் பேங்க்காரன். இது என்ன, அது நம்ம புடிச்சுக்கிட்டு உள்ள வச்சிருவோம் போலக்கேன்னு நான் சொன்னேன். அந்த ஐயாவை நினைச்சேன், அடப்பாவே. அல்லேலூயா. எனக்கு என்னமோ சில செக்கு வரத்தான் போகுது, உயர்வு வரதான் போகுது. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை உங்களை அபிஷேகம் பண்ண போறா. இன்னைக்கு சில அபிஷேகம் நடக்க போகுதுங்க. இன்னைக்கு உங்களை அனைத்தும் பண்ண போறா. என்ன அபிஷேகம் பண்ணணும்னு கேளுங்க. எனக்கு வாகனை கொடுங்க, வல்லமையை கொடுங்கன்னு கேளுங்க. நான் படிக்கிறதுக்கு ஞானம் கொடுங்கன்னு கேளுங்க. என்ன கடை திறக்க போற, அந்த கடை எப்படி ஞானமா நடத்தணும்னு கேளுங்க. இதெல்லாம் ஒரு அபிஷேகம் வேணும். ஊழியத்துக்கு மாத்திரம் இல்ல அபிஷேகம், நீங்க செய்யற வேலையில ஒரு அபிஷேகம் வெளிப்படும். உயர்வு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அந்த செக்கு செல்லல்னு கேள்விப்பட்டு அந்த ஐயா அப்புறம் எனக்கு 5000 அனுப்புனார். அது வேற. அப்ப செல்லாம இருக்கிறது நல்லதான் பழகு. 3000க்கு 5000 வந்துருச்சு இல்ல? கரெக்ட் தானம்மா அது? அதனால செல்லாதது சில காரியம் செல்லும். இங்க சொல்லிடுறேன், இங்க நிறைய செல்லாது போல நிறைய அவங்க வாழ்க்கையில பார்த்துருக்கிறாங்க. அதனால இனி செல்லும். அல்லேலூயா. எப்ப உன் கையில இருந்து பிரிச்சுட்டு போனானோ அவனே வந்து உன் கையில வந்து கொடுக்க வைப்பா. அல்லேலூயா. அற்புதம் நடக்குங்க, அற்புதம் நடக்கும். நான் சும்மா சொல்லல. காலைல 4 மணிக்கு ஏஞ்சி சோத்திரன்னா தஞ்சாவூர்ல 52 வயசு என் தங்கச்சி, அவங்களுக்கு 52 வயசு.
அவங்க என் அண்ணனா தத்து எடுத்துட்டாங்க. எங்க ஜெனித் பாஸ்டர் தெரியும், பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியும். நானும் அவங்கள தங்கச்சியா தத்து எடுத்துட்டேன். போ, எனக்கு தான் தங்கச்சி இல்லையே. போன அண்ணன் என் இடம்லாம் உங்களுக்கு தான் இருந்தது. கடைசி காலத்துல நீ தான் என்ன தூக்கி போடணும்னுது. ஏமா நீ தஞ்சாவூர்ல இருக்கிற, நான் முந்திரிப்பேட்டில் இருக்கிறேன். அதுக்குள்ள இல்ல நீ தான் என் சொந்தம், என் சொந்தக்காரங்கள யாரும் இல்லை அப்படின்னு. சரிம்மா அதெல்லாம் கவலைப்படாதுன்ட்டு அந்த அம்மா ஜாக்சன் போஸ்ட் சர்ச்சில் நல்லா இருக்கு. காலைல எஞ்சா அந்த அம்மாவை குறிச்சு ஆண்டவர் சொல்றார், என் மகளுக்கு போன்ல ஜெபம் பண்ணி அனுப்புன்னு. போன்ல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருது. சோர்ந்து போவாதே மனமே, சோர்ந்து போவாதே கண்டுனையாள். பாஷையாக்கு முன்னாடி பாடுறது மன்னிக்கணும், அவங்களாம் பெரிய பெரிய பாடகர். இந்த பாட்டை நான் பாட நானே சோர்ந்து போயிட்டேன். எதுக்கு இந்த பாட்டு? பாட்டு பாடி அனுப்பு, பாட்டு பாடி அனுப்புன்னு ஆவியானவர். பாட தெரியாதவனை பாட வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். சொல்லு, வாழ்க்கையே வாழ தெரியாதவனை வாழ்ந்து காமிக்க வைப்பார் ஆவியானவர். அந்த ஆவியானுடைய வல்லமை பெற்று கொண்டுட்டு போகணும். யார் ரெடியா இருக்கிறீங்க? எனக்கு ஆவியானுடைய வல்லமை வேணுங்க. படிப்புல வேணும், படிப்புல வேணும் தேவனுடைய ஞானம். வேலை, கடை திறப்பு வேலை, கடை எப்படி நடத்தணும் ஞானம் வேணும். குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் வேணும். உங்க எல்லா சூழ்நிலைக்கும் தேவனுடைய வல்லமை வேணும். சோர்ந்து போவாதன்னு பாட்டு. வாக்களித்த தேவனையே பாடி கொண்டாடு பாட்டு இப்படியா பாடணும். சோர்ந்து போவாதே மனமே, சோர்ந்து போவாதே கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பருன்னை தேற்றும் நேரம் என்ன பேரின்பம், அன்பருன்னை தேற்றும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போவாதே மனமே, சோர்ந்து போவாதே. இந்த பாட்டை பாடி கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற உங்களுக்கு வேலையை ஆண்டு ஆசீர்வதிப்பா. இந்தந்த சூழ்நிலையெல்லாம் மாத்துவா. உங்க ஜபத்தை இப்படிலாம் உங்களை கொண்டு போவா. உலகத்துக்கே சாட்சியா நிறுத்துவா. உங்க வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையாய் பலன் வரும். உன் விசுவாசம் பெரியது. தேவனுடைய வல்லமை புறப்படும். இந்த சத்தத்தை கேட்கும் போதிலே உங்களை நிரப்புவா. உங்களுடைய வேலையில அடுத்த வேலையில கொண்டு போய் உங்களை சேர்ப்பாங்க. இதே தஞ்சாவூர்ல நீ கஷ்டப்பட மாட்ட மகளேன்னு இதெல்லாம் சொல்லி அனுப்புனா அந்த அம்மா அதை கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷம். அன்னைக்குதான் தஞ்சாவூர்ல இருந்து வேற ஒரு ஊர்ல வேலை அவங்களுக்கு மாத்தி போடுறாங்க. அந்த இடத்துக்கு போனா பெரிய சந்தோஷம். அப்பா பெரிய சமாதானம் அண்ணன், பெரிய சமாதானம் அண்ணன். ஏன் இதை சொல்றாருன்னா கர்த்தருடைய வல்லமை சாதாரணமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை சாதாரணமானது இல்லை. அது இன்னைக்கு மகிமையானது. கிரியை செய். லூக்கா 5:17 நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். கலிலியா யூதயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களும் எருசலேம் நகரத்தாரும், அப்பா அல்லேலூயா, எருசலேம் நகரத்தார் எல்லாம் வராங்க. நியாய சாஸ்திரிகள் வராங்க, பரிசேயர்கள் வராங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை வெளியரங்கமானது. என்னப்பா இது, இப்படிப்பட்ட ஒரு வல்லமை எல்லா திசையிலிருந்து இந்த திருச்சபைக்கு வரப்போகிறார்கள். இந்த திருச்சபையை கட்டி முடிக்கிறதற்குள்ளே எத்திசையிலிருந்து ஜனங்கள் இந்த சபைக்கு வரப்போகிறார்கள். இந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. அது ஜெனித்வாஸ் மூலம் வெளிப்பட போகிறது, பாடும்போது வெளிப்பட போகிறது. எந்தெந்த வீட்டுக்கு போய் நிற்கிறீர்களோ இன்றைக்கு அந்த வல்லமை வெளிப்படும். இது உங்களை குறித்தான உங்க ஊழியத்தில் அடுத்த பரிமாண வளர்ச்சி. கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரத்துக்கு போனாலும் ஏத்திசிலிருந்து ஜனங்கள் ஓடி வராங்க, கலிலேயாவுக்கு போனாலும் வராங்க, நாசரேத்துக்கு போனாலும் வராங்க. எங்க போனாலும் வருவதற்கு கர்த்தருடைய வல்லமை. வல்லமை இல்லைன்னா நம்மளை கோமாளியை நினைச்சுவாங்க. பக்கத்துல சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவ பிள்ளையா இருக்கணும். நீங்க வல்லமை இல்லைன்னா உங்களை கோமாளியா நினைப்பாங்க. பிசாசு நம்மளை குரங்கு வித்து காமிக்கிறவனா நினைச்சிருவான். இப்படி ஆடுனா அப்படி ஆடணும், இப்படி உக்காரனா உக்காரணும், கோமாளி போட்டு ஆடுற மாதிரி டான்ஸ் ஆட வைப்போம். வாழ்க்கை அப்படிதான் ஓடும். அதனாலதான் தேவனுடைய வல்லமை வேணும். அந்த வல்லமை நீ கொடுப்பார். நீங்க ஃபாரின் போவீங்க, அதுக்கான தடைகள் மாறும், அதற்கான சூழ்நிலையை அவரே சாதகமா கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களை கர்த்தர் வழி அனுப்பி வைப்பார். தேவ தூதர்களோட வருவாங்க. நீங்க போய், ஆனா ஒன்னே ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல சொல்றதை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. இறுதித்துல ஒரு சின்ன பொருத்தனை மாத்திரம் பண்ணிட்டு போங்க. அந்த பொருத்தனையை விட என் தேவனுடைய வல்லமை உங்களை உயர்த்திடும். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, ஏதோ ஆண்டவர் ஒரு சின்ன காரியம் சொல்றேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சில காரியத்துக்கு சொல்றாரு ஆண்டவர். ஒன்னும் சின்ன பொருத்தனை பண்ண, நம்ம எவ்வளவு பொருத்தனை பண்ணிருப்பாங்க. சில பொருத்தனை பண்ணி செய்ய முடியாத சில காரியத்தை இன்னிலிருந்து செய்ய போறீங்க. இதையும் சொல்றாரு ஆண்டவர். இந்த சபைக்கு உங்களை கொண்டு அதை செய்ய வைப்பார். சில பொருத்தனையை பண்ண வைக்க போறார். அந்த பொருத்தனை நிமித்தம் பல ஆயிரங்களை லட்சங்களை உங்க கைக்கு கொண்டு வர வைப்பார். அல்லேலூயா. வேதத்தில் இல்லாத அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக செய்து ஆச்சரியப்படுத்த வைச்சார். இதுதான் கர்த்தர் காரியம். லூக்கா 5:25-26 அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினது அல்லாமல் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய் போனாங்களாம். என்ன இப்படி ஒரு வல்லமை வெளிப்பட்டுதாமே, இப்படி ஒரு வல்லமை வெளிப்பட்டுதாமே. பரிசுத்த ஆவியானவர் லூக்கா 24:19 இயேசுவானவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சு. நம்மெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வல்லமை இல்லைன்னா உங்களை யார் எப்படி நினைப்பாங்க? கோமாளியா நினைச்சிருவாங்க, அசட்டை செய்வாங்க. எந்த ஆவியையும் நீங்க எதிர்த்து நிற்க முடியாது. சில மனிதருடைய சூழ்நிலை நம்மளை சோர்ந்து போக வச்சிடும். ஆனா இவர்கள் மத்தியில கர்த்தருடைய வல்லமை உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். ஆவியானவர் இப்ப சொல்றதை நான் சொல்லிடுறேன். இந்த வல்லமையை நீ கொடுத்து அனுப்ப போறா. சீசர்களுக்கு அதை செய்து காமிச்சது எதுக்கு தெரியுமா? நான் போன பிற்பாடு, எப்பா பேதுரு, யோவா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவா, நீ செய்ய போறப்பா, நீங்க செய்ய போறீங்க. அந்த வல்லமையை பெந்தகோஸ்தின் நாளாய் மாறப்போகிறது. பெந்தகோஸ்தின் வல்லமை இந்த இடத்துல ஊற்றப்பட போகிறது. இந்த சபையில பெந்தகோஸ்தின் அனுபவம் ஒவ்வொரு வாரம் நடக்க போகிறது. தேவ ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் இந்த இடத்தில் உள்ள நீங்கள் ஆராதிக்கும் முதலில் ஜெபிக்கும் பொழுதுல பெந்தகோஸ்தின் நாளாய் மாறப்போகிறது. அநேகருக்கு பலத்த சத்தம் கேட்க போகிறது. அக்னிமயமான தொடுதல் உண்டாக போகிறது. கரிசன கண்களை திறக்க போகிறார். அநேகர் ஆவியினாலும் அந்நிய பாஷைகளினாலும் வரங்களினாலும் வல்லமினாலும் சபை நாளுக்கு நாள் பெருக போகிறது. தேவனுடைய கிருபை பெருக போகிறது. அனைத்தினம் திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போகிறார். இந்த கிராமத்துக்குள் ஒரு எழுப்புதலின் மேகம் இறங்க போகிறது. அப்படியே ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடுவோம், பைபிள்லாம் மூடி வச்சிருவோம். இந்த கடைசி ஜெபம் நீங்கள் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கேட்கணும்னு சொல்லுகிறார். எந்த மனுஷனையும் கேட்காம இப்படியே இருப்பமா? என் வல்லமை வாங்கிக்காம நீ எப்படி இருப்ப? தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்ற போகிறார். உன்மேல் என் ஆவியை நான் ஊற்ற போறேன் என்று